ஹே கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் ஜென்டில்மேன். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் டெட்பூல் vs வொல்வரின். டெட்பூல் அண்ட் வொல்வரின். பொறுப்பு. நீங்க மார்வலின் முந்தைய படங்கள் மற்றும் எக்ஸ்மென் சீரிஸை பார்க்கவில்லை என்றால் கவலை வேண்டாம். ஏன்னா இந்த வீடியோல அதை பத்தி நான் பேச போறது கிடையாது. படத்தை படமா தான் பார்க்க போறோம். என்ன பீச்சிங்க மார்வல் இப்படி திரும்பி பார்க்கும் போது உடம்பெல்லாம் விட புல்ல அரிக்குது. இங்க நான் ஏன் இருக்கேன் அப்படின்னு தானே பாத்துட்டு இருக்கீங்க. படத்தோட டைட்டில பாத்திருப்பீங்க. நம்ம தெய்வ திருமகனை பார்க்க தான் வந்திருக்கேன். மச்சானுக்கு தான் ஒரு எண்டை கொடுத்துட்டாங்களேன்னு கேட்பீங்க. ஆனா அது ஃபாக்ஸ்ல மார்வல் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க, பாடையில போனாலும் தட்டி எழுப்பிடணும்னு. ஆனா இதுல பண்றதுக்கு நான் முட்டா பூவா அதான் இல்ல. ஆனாலும் என்ன பண்ண, என் உலகம் பிரச்சனையில இருக்கு. அதுக்கு அண்ணன் தான் தேவைன்னு இந்த டிவியை நார பயிருக சொல்லிட்டானுங்க. வேற வழி இல்ல. ஒரு ரகசியம் சொல்லட்டா, அண்ணா இன்னொருட தான் இருக்காரு. சொல்லி வாய முடியல. அடம் கொய்யால டே எழுந்துடுறா நார பயிலே. ஓகே, எனக்கு இருக்க கோபத்தை உன் மேல காட்டுற மத்தியா. உன்னை பார்த்தாலே தெரியுது என் உணவத்தன் நல்லா செஞ்சு விட்டுருக்கான்னு. திரும்ப வந்துட்டானுங்களா? ஹே குட்டி கொஞ்சம் வெயிட் தம்பி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். டிவியை உங்களை கைது பண்ண வந்திருக்கு. அதனால எல்லாத்தையும் அடக்கிட்டு சுருட்டிட்டு சரணடைச்சிருங்க. யாரா இவன்? மேஜர் சுந்தராஜனையும் மிஞ்சிருவான் போல. சரி சித்தப்பு, ஹாலிவுட்லயும் வர வர இந்தியன் சினிமா மாதிரி இன்ட்ரோ ஃபைட்டு பாட்டு சீனுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஆரம்பிக்கலாமா? தக்கிட தக்திம் தக்திம் தக்கிட தக்திம் தக்திம் தக்கிட ஹூ ஹாஹா டெட்பூல் வொல்வரின் டெட்பூல் வொல்வரின். ஒரு கல்லுல 2 மாங்கான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இது ஒரு கல்லுல 3 மாங்கா. பாட்டு இருக்கு, டான்ஸ் இருக்கு, சண்டையும் இருக்கு. சுத்தி அடிக்கிறதுல கில்லிடா. மச்சானோட கை நல்லா செட் ஆகுதுல. வாங்கடா டிவியை அல்ல கைகளா. இந்த இன்ட்ரோ போதுமா கண்ணுங்களா? ஓகே, இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இப்போ ஏன் இந்த இன்ட்ரோ ஃபைட்டு அதுவும் செத்து போய் நல்ல ஒரு எண்டிங் கொடுத்து நம்ம வொல்வரினை எதுக்கு இப்படி வச்சு செஞ்சோம் அப்படின்னு பாக்குறீங்க? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதுக்கு நம்ம கொஞ்சம் பின்னாடி போகணும். கேமராமேன், ஏன்டா இப்படி அவன் சுத்த காட்டுற? நான் சொன்னது பிளாஷ்பேக்டா, பிளாஷ்பேக். நான் டைம் டிராவல் பண்ணி பல லீலைகள் பண்ணேன். 1 2 ஞாபகம் வச்சுக்க. பூமி 616 போயிட்டு நானும் அவஞ்சராவன்ட்டு ஸ்டார்கோட டிரைவர் கிட்டயே இன்டர்வியூல கொடுத்தேன். ஏன்னா என் ஆளுக்கு நான் ஒரு ஆளா ஆகணும். ஆனா அந்த பெருத்த பண்ணி என்ன ஒரு தடுதலன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அதுவும் அட்வைஸ் வேற பண்ணுச்சு. சரி போடா பருத்த பண்ணின்னு பூமி 10,500 வந்தேன். பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, ஒரு கதவை மூடனா இன்னொரு கதவை திறக்கும்னு. அது ஒண்ணு தானா திறக்காது, நாம தான் திறந்துக்கணும். இங்க நான் சேல்ஸ் பர்சனா ஒர்க் பண்றேன். இந்த டப்பா காரங்களை வித்துட்டு இருக்கேன். ஆனா நமக்கு தான் வாயில பூல் இருக்கு. ஐயோ சாரிங்க, நான் அப்படி சொல்ல வரல. நாம தான் டெட்பூல் ஆச்சு. நமக்கு இந்த சேல்ஸ் சுட்டு போட்டாலும் வரல. சரி பரவாயில்ல, இதையே ஓட்டிடுவோம் அப்படின்ட்டு பார்த்தா நம்ம பீட்டர் மச்சான் என்ன இன்னும் ஒரு ஹீரோவை தான் பாத்துட்டு இருக்கான். அதுவும் லாக்கர்ல என் சூட்டை வேற வச்சிருக்கான். எப்படா நீ கம்பேக் கொடுப்ப அப்படின்ட்டு கேட்டுட்டு வேற இருக்கான். ஆனா இந்த சாப்டர் க்ளோஸ்டு. புதுசா ஒரு சாப்டரே ஓபன் பண்ணிட்டு இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு என்ன டேன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய பர்த்டே. என் நவகிரக ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா கூத்தடிச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்பதான் இந்த ஆப்பு டோரை தட்டிட்டு என்ட்ராச்சு. இந்த டிவியை குட்டி குஞ்சான்ஸ் கேபிளோட டைம் மிஷின் யூஸ் பண்ணி நான் பண்ண சேட்டில என்ன அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க. இந்த ஓல்டா மண்டையன் தான் பாரடாக்ஸ், டிவியோட ஒன் ஆஃப் த பிரான்ச்சோட இன்சார்ஜ். ஆனா மனசுல நான் தான் டிவி நினைச்சிட்டு இருக்கான். ஏண்டா என் தலைவன் லோக்கி என்னடா சொல்லுவீங்க? சரி, நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். இனிமே இந்த ஓடினா மண்டையன் பேசுவான். இங்க பாருங்க வேடு, நீங்க புனித காலவரிசையில வரப்போற இந்த பேரறிவை தடுக்க தான் இங்க நீங்க வந்திருக்கீங்க. நீங்க எதிர்காலத்துல ஒரு அவெஞ்சர் ஆகலாம். என்னையா சொல்ற? இத பார்த்தா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஐயோ கேப், சல்யூட் கேப்டன். யோ நான் தானையா? அது நான் தானா? தோறு மடியில நான் இருக்கனா? அட நீ வேறமா, அதை கட் பண்ணு. அது ஃபியூச்சர்ல வர டெலிட்டட் சீன்ஸ். இங்க பாருங்க வேர், அது டெலிட்டட் சீன்ஸா போக கூடாதுன்னா நான் சொல்ல வரதை நீங்க கேட்கணும். புனித காலவரிசையே நீங்க காப்பாத்தி ஆகணும். நிறுத்து, நீ என்ன சொல்ல வரதுன்னு எனக்கு புரியுது. நான் ஒரு அவதாரம். நான் தான் மார்வல் ஆண்டவர். ஒரு செகண்ட் அப்படியே நில்லு, இதை வந்துடுறேன். செட்டப் அலி ஃபாக்ஸை விட்டுட்டு டிஸ்னி லேண்ட்ல லேண்ட் ஆயாச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல, சம்பளமும் டபுள். சார் சொல்லுங்க, எங்க நான் சைன் பண்ணணும்? சொல்லுங்க. எவ்வளவு சைன் பண்ணா போடுறேன். இல்லைங்க சார், சைன்ல போட தேவையில்ல. ஓ நோ பேப்பர் ஒர்க். செம்ம. ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. நான் வாரத்துல 3 நாள் தான் வேலை செய்வேன், 2 நாள் ஜாலியா இருப்பேன். அண்ட் சனி ஞாயிறும் வேலைக்கு வர மாட்டேன். வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அப்ப வேற கை குலுக்குவேன். அதெல்லாம் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அட ஓட்ட மாட்டே, நான் சொல்ல வரது உனக்கு புரியல. உன் உலகம் அதோட ஆதார சக்தியை இழந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. டேய் பேரடாக்ஸ், நான் இன்னும் உயிரோட தாண்டா இருக்கேன். உன் முன்னாடி நிக்கிறேன் பாடுறா. டேய் பூல் மண்டையா, காமெடி பண்றியா என்ன? நீ ஒன்னும் ஆதார சக்தி கிடையாது. அது அந்த தேக செம்மல் வொல்வரின், இந்த லோகத்தின் லோகநாதன். இங்க பாருங்க வில்சன், நான் சொல்ல வரத நீங்க ரொம்ப சீரியஸா கேட்கணும். உங்க யூனிவர்ஸ் அழிய பல ஆயிரம் வருஷம் இருக்கு. ஆனா இருந்தாலும் என்னோட மேலதிகாரிய உன் யூனிவர்ஸை அழிக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டானுங்க. நான் ஒன்னும் இந்த பெஞ்சை தேய்ச்சிட்டு போற ஆளு கிடையாது. சும்மா செதுக்கி செய்வேன். எனக்கு எப்படி இருக்கு இன்ட்ரோ? இந்த டிவியை பாரு. என்னையா இது பெரிய மாவு மிஷினு? டேய் மண்ணில ஒண்ணு இல்லாதவனே,
அது மாவு மிஷின் இல்லடா, டைம் ரிப்பேர் மிஷின். பேருல இருக்க மாதிரியே இப்ப ரிப்பேர் ஆயிருக்கு. சரியாகிற வரைக்கும் தான் பிரச்சனை. ஆனா சரியாயிடுச்சுன்னா உன்னோட யூனிவர்ஸ 1 ஆஃப் த செகண்ட்ல அழிச்சிடும். ஆனா அதுக்குள்ள நீ எல்லாத்தையும் முடிக்கணும். நான் சொல்றத நீ கேட்கலன்னா நீயும் உன் யூனிவர்ஸும் சொடக்க போடுற நேரத்துல காணாம போயிடுவீங்க. ஓகே, செஞ்சுட்டா போச்சு. ஆனா ஏன் ஸ்டைல்ல செய்வோம் பாரு. ஐயோ என் மூக்கு, வாயா பொழந்துரு பக்காதடா, டபுள் டக்கர் வாயா. இதுதான் பிளாஷ்பேக். அதுக்கப்புறம் தான் இந்த இன்ட்ரோ ஃபைட்டு, டான்ஸு, சாங்கு, இது எல்லாமே. இந்த ஹீலிங் பவரோட இவன் உயிரோட இருப்பான்னு பார்த்தா எலும்பு கூட ஆயிருக்கான். சரி வாங்க வேற டைம்ல எனக்கு போவோம். டே லோகன், யாரடா என்ன பேர் சொல்லி கூப்பிட்டது? ஹடா குட்டி குஞ்சான், ஏன் இது ஆயிட்டு கூட நீ இருக்க மாட்ட போல. வணக்கம்டா மாப்பிள. ஆதார சக்தின்னு சொன்னாங்க, பார்க்க மூத்திர சக்தி மாதிரி இருக்க. இருடா நான் சொல்ல வரத கேள்றா. ஒத்தக்கண்ணா லோகன், இவன் சரியான நாட்டுக்கட்டை. ஆதார சக்தி கூட ஆபாசமா தெரியுதே. இளைய கிளட்டு சார், ஆதார சக்தின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் இருக்காரா? சுட்டாண்டா குளங்கம்மாடே. லோகநாதா கெத்தா இருக்கண்டா பாக்க. இரு, இந்த சூட்ல தானே நீ அழுக்கு கூட சண்டை போட்டுட்டு இருந்த? ஐயோ அழுக்கு தலைவா அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சதானே. நான் மார்வழி நாண்டு வர்றா, எடைய போடா பச்சை மண்டையா அடங்கும் மலக்க. பல டைம்லயும் போய் பல லோகன் சாலை சுத்தடி தான் பங்குனேன். இரு, இவன் ஒர்க் அவுட் ஆகிறான்னு பாப்பமா கடைசியா. மிஸ்டர் லோகன், உனக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உன்னை நல்லா தெரியும். என் கூட வந்துடு. நீ இது கூட நான் வரணும் குரங்க மூஞ்சா. ஏன்னா நானும் என் உலகமும் உன நம்பிதான் இருக்கு. சரி வாடா மச்சான், இடா கையா. தம்பி எந்திரிக்கலையோ? வயசான காலத்துல இப்படிதான் இருக்கும். மூடிட்டு வாடா பறங்கி மண்டையா. இரு குடிச்சிட்டு வந்துடுறேன். குடிகார உள்வரேன். பொறுமையா குடி. ஏன்னா நான் தான் இப்போ 20 நிமிஷம் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன்ல, ஆடியன்ஸும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மட்டையாயிட்ட. இப்படிதான் வியூஸும் இருக்கு. இந்த மார்வல் கிட்ட வாங்குற சம்பளத்துக்கு இவனெல்லாம் தூக்க வேண்டியது இருக்கு. சார் கொரியர், மஞ்ச சூட்ல மாசா வரானா என் மச்சான். இவர் டான்ஸ் ஆடுவாரு, பாட்டு போடுவாரு, சண்டையும் போடுவாரு, அதுவும் குடிக்கிற மாதிரி நல்லா நடிப்பாரு. அட மங்கி போன மூளை வச்சிருக்கவனே, ஆதார சக்தியை மாத்துறதே பெரிய ரிஸ்க்டா. ஆனா இதுல இந்த குடிகாரனை கூட்டிட்டு இங்க வந்திருக்க. இவன் மத்த உலகத்துல இருக்க இந்த லோகன்ஸை விட ரொம்ப மோசமானவன். இவன் உலகத்தையே இவன் அழிச்சிருக்கான். நம்ம உங்களுக்கு துரோகம் பண்ணவன். ஹே, அதுக்காக அவன் எதிர்க்க பேசுவ எப்படி? MCU உங்களை அன்போடு வரவேற்கிறது. கொஞ்ச நேரம் கீழில் நிக்கவும். டே ஒனிடா மண்டை, உன் தலைவன் ஒருத்தன் இருப்பான்ல, அவங்களுக்கு கால் பண்ணி கொடு. நான் அவங்க கிட்ட போனை போட்டு பேசிக்கிறேன். என்ன ஏன்னா மாவளோட ஆண்டவர் இங்க நிக்கிறாரு. நான் சொன்னா எவனும் கேட்பான். என்னடா எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? ஓ எல்லாமே முளமாரித்தனமா? இங்க என்ன பண்ணாலும் தெரியாதுல்ல. இரு நான் போட்டு கொடுக்குறேன். போட்டு கொடுக்கறதுல PhD வாங்கினவன்டா இந்த பூல் மண்டையன். சே நசன எப்ப பார்த்தாலும் அந்த குப்பையோட சேர்த்து நீயும் போ. என்னடா வெறப்பா வர? தம்பியை இறக்குடா. நம்ம எங்கடா இருக்கோம்? மேட் மேக்ஸ் பட செட்டு மாதிரி இருக்கு. வாய மூடுறா. அதுக்கு என்ன கண்ட இடத்துல சொல்லுகிற? டேய் மஞ்சமாக்கா, அந்த ஒனில மண்ண சொன்னதை கேட்கல நீ? நம்ம சீக்கிரம் அங்க போலனா இவனோட உலகம் அழிஞ்சிரும்டா. சரிதான், நீயும் உலகத்துல உதவக்காரனா இருந்த. முதுகுல ஒத்தாதடா மூதேவி. யாருகிட்ட? இந்த இடுப்புலயே வாங்கு. உன்னை என்ன பண்றேன் பாடுறா. டேய் ஐயோ ஃபாக்ஸ், எப்படி இருந்த ஒரு காலத்துல இப்படி ஆக்கிட்டாங்க உன்னை. நீ முடிவு பண்ணிட்ட நல்லா தெரியுது. நான் ஆசைப்பட்டதுதான் நடக்கல. நேயர்கள் விருப்பத்தையாச்சு நம்ம நிறைவேற்றுவோம். டேட்புல் வெர்சஸ் வல்வரேன் இப்ப எப்படி திரை தீப்பிடிக்குதுன்னு பாரு. சாரி, யூடியூப்ல பாக்குறீங்கல்ல. காப்பிரைட் மற்றும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த சண்டையை நீங்க டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் கண்டு கழிக்கவும். உன் மண்டையை விடுங்கனா எப்படி திரும்ப முளைக்குதுன்னு பாப்போம்டா. ஹே ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரத கேளு. அந்த ஓனர் மண்டைய சொன்னான்ல, உன் ஹெல்ப்பால உன்னோட உலகத்தை சரி பண்ண முடியும்னு சொன்னான்ல, அதே மாதிரி அவனுங்க நினைச்சா உன் உலகத்தையும் சரி பண்ண முடியும், மாத்த முடியும். என்ன நம்பு ப்ளீஸ், பிலீவ் மீ. நம்ம 2 பேருமே வேற தாய்வத்துல பிறந்ததாலும் சிவப்பு மஞ்ச காம்பினேஷன் ரொம்ப கலக்கலா இருக்குல்ல. ஹலோ, வன்முறை என்னைக்கும் தீர்வாகாது. ஹாத்தாடி, இது அவரேதான். இவரை பார்த்தா பசங்களுக்கும் ஆசை வரும். ஹீரோஸ் எல்லாருக்கும் ஹீரோ, சூப்பர் ஹீரோ. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசினது போதும், கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்கடா. என்ன வெறி கொண்டு வரானுங்க போல. என்ன ரவுண்டு கட்டி செய்ய போறீங்களா? செய்யுங்க நல்லா செய்யுங்க. என் பின்னாடியே நில்லுங்க, இத நான் பாத்துக்கிறேன். தலைவன் களத்துல இறங்கிட்டான், நீ இன்னும் பார்த்தது இல்லையே. ஐயோ, எனக்கு விசில் வேற அடிக்க தெரியாதே. அவெஞ்சர்ஸ் ஆசம்பிள். என்னைய ஒரு பத்திட்டு எறிறாரு. இப்ப பாருங்கடா என் பவர. என்னைய நெருப்ப உரியலாம். நங்குரும் நச்சுன்னு இறங்கிடுச்சு. யாரோடா இவன் கோமாளி? சாரி ப்ரோ, கேப்டன் நினைச்சேன். ஆனா அவரு இல்ல போல. பார்க்கதான் ஒரு மாதிரி இருக்கான். வாடா லோகன், உன்னை பிரிச்சு மேயிரம் பாருடா. லோகநாதா, உன் பாசக்கார அண்ணன்டா கூப்பிடுறான் பாருடா. வாடா மானம் கட்டவனே. இரு உடனே ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. இதுக்கு தானே இவ்வளவு நாளும் வெயிட்டிங்கு. என்னோட கத்தி எல்லாத்தையும் எடுத்துடுறேன். என் சவர கத்தி. சித்தப்பு உன் அண்ணனை சும்மா சுத்தி விழு போய் ஃபேன்ஸ் எல்லாம் தெருக்கி விடட்டும். நேயர்களின் விருப்பத்திற்காக. என்னமாச்சலாம் வாழைப்பழத்தை வாயில வாங்குற மாதிரி வாய புலந்துட்டு நிக்கிற. ஓ பிரிச்சிட்டானா? ஒத்த கொட்டக்கானுங்களா? இந்த மண்டைக்கு விலை 50 பொற்காசுகள். என் பக்கம் அவ நிக்கிறா. என்னை தொடணும்னா அவளை தாண்டி தாண்டா வாங்கணும். வாங்கடா பாக்கலாம். சாரி பங்கு, உன்னை அவன்னு சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆணும் பெண்ணும் சமம். கோச்சிக்காத. அடுத்து எவன்டா? ஐயோ மேக்னட். போச்சு
என்ன செல்லம் கிட்ட பார்க்க கியூட்டா இருக்க, உன்னை அடக்கம் பண்ணாதான்டா சரி வருவேன். டோன்ட் வரி செல்லுங்களா, அவளே அடக்கம் பண்ணிடுவா. நாம இப்போ வாய்ல இருக்கோம். உலகத்துல தேவையில்லாத குப்பைகளை ஆபத்தானவங்களை இங்கதான் டிவியை விட்டுருவாங்க. அவங்க ஒண்ணு அலையத் கிட்ட மாட்டி இரையாகணும், இல்லனா கெசண்டா கிட்ட மாட்டி அடிமையாகணும். என்னையா இது ஆண்ட்மேன் கை திறக்குது? ஓ, ஆண்ட்மேன் சூட்டியை வச்சு பங்கம் பண்ணிட்டீங்களா? அட்டட, தலையனோட எலும்பு இருக்கா? யாருப்பா அந்த மொட்டை மண்டை? சார்ல்ஸ் தானே? சார்ல்ஸ், ஏ குருநாதா சார்ல்ஸ், நாங்க தான் உங்க சிஷியன்ஸ். அட யாரையா இவ? வா உள்வரையில் உன்னை பாப்பன்னு நினைச்சு பார்க்கவே இல்லை. நான் யாருன்னு தெரியுமா? ஒன் ஒன்பனோட ட்வின் சிஸ்டர். ஆனா நான் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டிவியை என்னை கூட்டிட்டு வந்து விட்டுட்டானுங்க. நான் இருக்கிறது என் அண்ணனுக்கு தெரியுமா கூட எனக்கு தெரியல. ஆனா என் கையில அவன் கிடைச்சானா சட்னி ஆக்காம விட மாட்டேன். டிவியை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நரகம், குப்பை. ஆனா எனக்கு சொர்க்க பூமி. என் பவர்ஸ்க்கு ஒரு லிமிட்டே எங்க இல்ல. என் இஷ்டத்துக்கு நான் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த முன்முனி பூச்சியை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா ஆட்டம் காட்டிட்டு இருந்தான். ஏக்கோ ஜானி உங்களை பத்தி சும்மா புட்டு புட்டு வச்சிட்டான். ராட்சசி, முடியல அத சூனியக்காரி, இன்னும் நிறைய சொன்னான். ஐயோ நான் அப்படி சொல்லல, அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவன் புழுறான். அக்கா உன்னை சைக்கோ சராஜாவனும் இன்னும் நிறைய சொன்னாங்கக்கா. ஐயோ நான் என்னத்தெல்லாம் சொல்ல. நான் தான் பீவாயன்னு பார்த்தா இவன் அதுக்கும் மேல வேற லெவல். இந்த தம்பி சொல்றத நம்புங்க. ஐயோ பொசுக்குன்னு போயிட்டான். உன் வாயால ஒருத்தன் அநியாயமா சாகடிச்சிட்டடா. டேய் மஞ்ச, அவன் இருந்த சம்பளம் 3 பேரையும் எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ் வேற கொடுக்கணும். அதான் கொஞ்ச நேரம் வாய முழுங்கடா. சும்மா நச நசன்னு கத்திக்கிட்டு அலைய ஏறி கொண்டு வந்துட்டு இருக்கு. ஏகோ இவன் தான் ஆதார சக்தி, நான் தான் மார்வல் ஆண்டவர் அப்படின்னு நானே வச்சுக்கிட்டேன். அந்த ஓடிடா மண்டையன் என் உலகத்தை அழிக்க போறானா, அதுக்குள்ள நான் போய் அவனை தடுக்கணும் இல்ல தடுக்கணும். ஏது நீ போய் தடுக்க போறியா? என்னை தாண்டி நீங்க போயிட முடியுமா என்ன? உன்ன என்ன பொசுக்குன்னு மண்ணுக்குள்ள போயிட்டான். ஏகோ ஐ எம் சரண்டர். ஏகா என்னக்கா மண்டையில கை விட்டு ஆட்டுற? ஏகா வேணாங்கா, மோசமான மண்டை. சாரி டியூட், என் கையில கரப்பட்டாதான் உன் மனசுல என்ன இருக்குன்னு என்னால பார்க்க முடியும். சே ரொம்ப மோசமான ஸ்டோரியா இருக்கு. சீ பொண்ணா, நீ கண்ட இடத்துல கைய வைக்கிற. இரு என் சவர கத்தியை வச்சு நான் என்ன பண்றேன்னு பாரு. இந்த 1/2 இன்ச் கத்தியை வச்சுல ஒண்ணு என்ன பண்ண முடியாது. ஆனா 6 கத்தியை வச்சு பண்ணலாம்ல. முதுகுல குத்துறதுல ஐயா என்ன பிஹெச்டி பண்ண வேண்டாம். சே கடைசியில என்னையும் நடிக்க வச்சிட்டீங்களா? சரி விளையாட்ட அப்புறம் வச்சுக்கலாம். அலையா கிட்ட வந்துட்டு இருக்கு. இங்க தப்பிச்சிருந்தா பாப்போம். என்ன அலையாத்தா ஓகே சீரியஸ்ல பார்த்தது இன்னுமா இருக்கு. இது இப்படியே நிக்க போறியா என்ன? வாடா சீக்கிரம். டேய் உளவாயா, உன் பூச்சியை சாத்திக்கிட்டு இனிமே நான் சொல்றதை மட்டும் நீ கேளு. அந்த பேரடாக்ஸை பார்த்து எல்லாத்தையும் சரி பண்றோம் என்ன. ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்றோம். அட யார் இது? என் செல்ல குட்டியாச்சே, வாடி 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 என் பட்டு. அட இவன் யாரியா? ஐ எம் டெட்புல். ஆனா என்ன லைஃப் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா எனக்கு சண்டை நான் ரொம்ப பிடிக்காது. இங்க நம்மள மாதிரி 100 பேருக்கு மேல இருப்பாங்க. சரி ப்ரோ, என் செல்லக்குட்டியை கொடுத்துரு. ஏன்னா அவ கொஞ்சம் அவசரமானவ. அதுல இப்படிதான் நக்கிட்டு இருப்பா. டே ஷாம்பு மண்டே, எங்க நான் தான் அதிகமா பேசணும், நீ கிடையாது. இந்த தப்பிச்சு போனாங்கன்னு சில பேரை சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த கூட்டம் எங்க இருக்கணும் உனக்கு தெரியுமா? ஓ அவங்களா? அந்த எல்லைக்கு அந்த பக்கம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆனா போகிறதுக்கு பல கிலோமீட்டர் இருக்கும். வேணும்னா என் காரை எடுத்துக்கோங்களா? ஏன்னா இந்த கம்பெனியா கட்டையில கூட போவேன், ஆனா இதுல ஏற மாட்டேன். இதை பார்த்தாலே எனக்கு நல்லா வருது வாயில. ஆனா யூடியூப்ல இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கு. அவரால் சம்பவம் பண்ணிடுவாங்க. என்னால எதுவும் பேசவும் முடியல. சே மூடிட்டு வண்டியில ஏறோடா. ஆமா இந்த மஞ்சள் சொக்காவை நீ எப்படி செலக்ட் பண்ண? ஓஹோ இரு மஞ்சள் வீரன் படத்துக்கு இன்னும் ஹீரோவே இல்லாம இருக்கானுங்க. இப்படி மஞ்சள் சொக்காவோட சுத்திட்டு இருந்தா உன்னை ஹீரோ ஆக்கிடுவாங்க தானே வச்சிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல மாமே. ஏன்னா அடுத்த ஹீரோ யாருன்னு எனக்கு தெரியும். வாயா முர்றா. சரி கோவப்படாத. என்னோட நவகிரகத்தை நான் காப்பாற்றணும். அது டிவியால மட்டும்தான் முடியும். அதே மாதிரி உன் உலகத்தையும் அவங்களால காப்பாற்ற முடியும். நம்மடா மஞ்சமாக்கா உன்னால சும்மாவே இருக்க முடியாதோ? உன்னோட ஊழவாயை வச்சுக்கிட்டு இப்படியே பேசியிருக்கிறதுனால தான்டா உன்னால எந்த ரிலேஷன்ஷிப்லையும் இருக்க முடியல. இந்த அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மேன் உன்னை சேர்த்துக்கிற யாருமே. என்னடா சொன்ன நீ? ஒன்ன டேய் மண்டையில கை வைக்காத. இருறா உன்னை பறக்க விடுறேன் பாடுறா. என்ன இப்படி பாயிர பெட்ரூம்ல பாயிற மாதிரி. இப்ப நான் உன்னை பறக்க விடுறேன் பாரு. வரண்டா மஞ்சமாக்கா. ஒரு நாள் பூரா சம்பவம் பண்ணாலும் நல்லா தாங்குதுல வச்சு செய்ய செட் ஆகிற ஹோண்டா. சம்பவம் பண்ணதுல ரொம்ப டயர்டா இருக்கு. ஏமா லோகி, மாமனுக்கு ஒரு பெட் காஃபி கிடைக்குமா? இது என்ன இடம்னு தெரியல, ஆனா சரக்கு இருக்கு. யாருப்பா நீங்களாம்? தீமிக்ஸி கூட தனித்தனியா இன்ட்ரோ கொடுக்குறீங்க. ஹலோ இது என்னோட படம்யா. வரவும் போறவங்களாம் இன்ட்ரோ காமிச்சிட்டு கெத்து காமிச்சிட்டு இருக்கீங்க. ஓ காய்ஸ், உங்களுக்கு தெரியாதா? மார்வல் தான் கேம் யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா பிக்கப் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனாலதான் நாங்க பண்றோம். ஓ நீங்க தான் மிஸ்ஸஸ் வச்சோமா? ஹேய் சார், நீங்க பிளேட் தானே? ரிட்டையர் ஆயிட்டீங்கன்னு நினைச்சேன். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா எனக்கு இருக்கு. ஆனா அப்ப இருந்த பிளேட் எப்படி இருந்தீங்க நீங்க? சும்மா நாட்டுக்கட்டையா இருந்தீங்க. இப்ப சரி வேணா விடுங்க, உங்களுடைய ஃபேன்ஸ் ரொம்ப கோவப்படுவாங்க. இந்த வாயில வந்த ஃபர்ஸ்ட் உள்வரினே நீ தான். ஆனா என் சரக்கை அனுமதி இல்லாம குடிக்க கூடாது. ஹே என்னையா இது? நீ வாயில ஏதோ வாழைப்பழத்தை வச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. வளர்ற நான் தான் the great கரிகாலன். அது சரி நாம எப்படி இங்க வந்தோம்?
நான் தான் கூட்டிட்டு வந்தேன். யாருமா நீ? ஓ ஓ X23. யோ லோகன், உன் பொண்ணுயா? என்ன எமோஷனே காணோம். சரி விடுங்க காய்ஸ், படத்தோட மிடில் நம்ம வந்துட்டோம். இன்டர்மிஷன் சீன் வேற. நம்மளாம் ஒண்ணு சேர்ந்து கசண்டா வாய் புழக்கிற அளவுக்கு கதற விடுவோம். என்ன ஓகேவா? கசண்டா கிட்ட எல்லாம் வர முடியாது. அவ கிட்ட போனா சங்குதான். ஹே என்ன சங்க, நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவகிட்ட தான் தப்பிச்சு வந்தோம். அண்ட் இந்த இடத்துல என் நண்பன் ஜானி இருந்தாலும் இததான் சொல்லிருப்பான். ஒன்னா களத்துல இறங்கும்னு சொல்லிருப்பான். என்ன ஜானி உனக்கு தெரியுமா? இவன் வாயாலதான் அவன் செத்தான். ஹே அவன் சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. நம்ம ஒன்னா போவோம், சம்பவம் பண்ணுவோம். இங்க பாரு பிளேட், இந்த தவளவாயன் சொல்றதை நம்ம நம்பலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படியே நம்ம ஒளிஞ்சுக்கிட்டு ரொம்ப வருஷத்துக்கு இருக்க முடியாது. ரொம்ப நாளைக்கு இப்படி நம்ம போயிட்டோம். அதனால போறோம், தட்டுறோம், தூக்குறோம். இப்ப நம்ம வழிக்கு வந்துட்டீங்களா செல்லா குட்டீஸ்? கசாண்ட்ரா மண்டைக்கு ஒரு ஹெல்மெட், அவ வசிய சக்திக்கு பவர் கட்டு. இது நானே எழுதிக்கிட்டேன். எப்படி இருக்கு நம்ம பஞ்சு? புரிஞ்சு அவன் மனதில் போது ராக் பார்த்தோம். டேய் பன் பட்டர் வாயா, படத்துலதான் இப்படி வழக்குடன் பேசிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா இங்கேயுமாடா? ஏன்டா இப்படி நான் சோதிக்கிறீங்க? ஓகே காய்ஸ், எத்தனை நாள் தான் இப்படி நம்ம ஒழிச்சிட்டு இருக்கிறது? வாங்க மோதி தான் பார்த்துருவோம். இருந்தா பூமிக்கு, இல்லைனா சாமிக்கு. உங்க கேரக்டருக்கு ஒரு நல்ல எண்டை கொடுத்தோம். மல்டிவர்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி உங்களை கூட்டிட்டு வந்தது இப்படி சரக்கடிக்கதானா? இங்க பாரு சின்ன பொண்ணு, என்னை பத்தி உனக்கு தெரியாது, உங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா லோகனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் நல்லவர். உதவின்னு மத்தவங்க கேட்கறதுக்கு முன்னாடி வந்து உதவி செய்வாரு. இப்ப அவன் என்ன சொன்னான்னு பாத்தீங்கன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்கன்னு சொன்னான். எப்படி இருக்கு எங்க ஹின்ட்ரி? எல்லா மாசம் இறங்குங்கடா. லோக குட்டி சீக்கிரம் இறங்கு. டிக்கிய புடைச்சிட்டு வந்தாலும் தலைவன் மாசுதான். இன்னைக்கு இப்ப நடக்க போற சண்டைய மறுநாள் சங்கதிங்க வாய பழகத்து பேசுவாங்க. ஐயோ இந்த சில்லற பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டு எப்பா முடியல. காலத்துல இறங்குவோமா, தெருக்க விடுவோம். காய்ஸ் இவங்களும் நீங்க பாத்துக்கோங்க, நாங்க அக்காவை பாத்துக்கிறோம். ஜோடி புறா மாதிரி தப்பிச்சு போயிட்டு இப்ப என்னடா திரும்பி வந்திருக்கீங்க? ஓகே, நான் இப்ப இந்த ஓட்ட வாயன் கதையை முடிச்சுக்கிட்டு அப்புறமா உங்ககிட்ட வரேன். அவ்வளவுதான். இனிமே நீ ஸ்கோர் பண்ணலாம். பேசுறா செல்லம். நம்ம கிட்ட பேச்சலாம் இல்ல, ஒரே வீச்சு தான். சூப்பரா வித்த கட்டுற. வயசாகிடுச்சுன்னு நினைச்சிட்டீங்களாடா? வெண்ண மாக்கானுங்களா? வாங்கடா என்கிட்ட. உங்க கதை சின்ன போன்னு நினைச்சிய என்ன? சரி வா, உன் மண்டைக்குள்ள போவோமா? என்ன உள்வரையும் உன்னை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா உன் உலகத்துல ரொம்ப மோசமானவனா இருந்திருக்க. உன்னை நம்பின உன் ஃப்ரெண்ட்ஸையே கழுத்தெடுத்திருக்க. ரொம்ப ஒஷ்டியா இருங்க. பாய் சீன்ல இல்லைனாலும் இது ஏன் படம்டா. சொல்லி முடிஞ்சு. இங்க பாரு கசாண்ட்ரா, எங்க வீட்டுக்கு நீ அனுப்பல, உன் மண்டைய கோழி தலையை திருப்புற மாதிரி திருவிடுவேன். சாரி கைஸ், ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணாதான் என் பவர் என்னால யூஸ் பண்ண முடியும். ஆனா நீங்க அப்படி பண்ணா நான் தான் உங்களை கொண்டுடுவேன்ல. உங்களால உங்க வீட்டுக்கே போக முடியாதே. ஒண்ணு நீங்க என்ன கொல்லணும், இல்லைன்னா நான் உங்களை முடிக்கணும். டேய் மஞ்சள், இவ ரொம்ப பேசுறா. நான் வேணும்னா இவ கதையை முடிச்சிட்டா நான் சொர்க்கத்தை விட நல்லா திருவும் செய்வேன். இல்ல அதெல்லாம் வேணாம். டேய் இது ஏன் படம்டா? நான் தாண்டா வெளியே கொல்லணும். யாரா இவன் குறுக்கல சந்து பண்ணது? இந்த நாளுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் என் வாழ்க்கையில உனக்கெல்லாம் பஞ்சு பேசுற இருக்குதுல்ல, வாயா முடுறான். என் ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணா ஓட்ட வாயா உன்னதான் ஃபர்ஸ்ட் கொல்லுவேன், பாத்துக்கோ. இருந்தாலும் பரவாயில்ல, அதை ரிமூவ் பண்ணு. என் அண்ணா சார்ல்ஸ் இருந்தாலும் இதுதான் பண்ணிருப்பான். என்ன இருந்தாலும் என் நண்பன் சார்ல்ஸோட தங்கச்சி. அவனுக்கு மட்டும் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா இந்த யூனிவர்சிட்டியே பொழந்துக்கிட்டு வந்திருப்பான் என்னோட சார்ல்ஸ்க்காக. ஐயோ ஏக்கா, வேணாம் வேணாம் வேணாம், ஒன்றும் பண்ணல. ஓகே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரகர மந்திர சக்தியோட ஒருத்தன் இங்க வந்தான். அவன் கிட்ட இருந்து இதை புடுங்குறேன். இதை வச்சு வேற யூனிவர்ஸ்க்கு நம்ம போகலாம், தேவைப்படும்னு எடுத்து வச்சேன். இப்ப என் உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு தான் இது. ஆனா நான் திருந்திட்ட மட்டும் நினைக்காதீங்க. ஓகே பட்டீஸ், ஹலாயத் வரதுக்கு 4 நொடி தான் இருக்கு. ஒரு மச்சான், ஃபக், நல்ல லேண்டிங்கயா. செக். ஹே பைரவ செல்லம், பைரஸ்ல தானே படம் பார்த்துட்டு இருக்க இவ்வளவு நாளா, நீ மாட்டிக்கிட்ட. ஐயோ தலைவி, நானே சொல்லிடுறேன், அந்த பேரடாஸ் மண்டே தான் பண்ண சொன்னா. இதை அந்த மாவு மில்ல சீக்கிரம் லைவுக்கு கொண்டு வாங்கடா. டேய் ஓடினா மாட்டா, உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன ஓப்பன் ஆகுது? என்கிட்ட டபுள் கேம் ஆடுற? வேலையில ஜாலியா இருந்துட்டு இருந்தா சுத்திட்டு இருந்தேன். ஆனா என்ன உசுப்பேத்தி கடுப்பேத்திட்ட. அதனால எல்லா உலகத்தையும் அழிச்சிட்டு என் வாயிட மட்டும் அங்க மட்டும் சந்தோஷமா இருக்க மாறேன். சரி வா வேலையை பார்ப்போம். அது வரைக்கும் இந்த பசங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டானுங்க. சித்தப்பு, இப்ப கிளைமேக்ஸ்க்கு நம்ம நெருங்கிட்டோம். ஒரு ஆக்ஷன் பிளாக்க வச்சிருவோமா? அப்பதான் கொஞ்சம் கிக்கா இருக்கும். இணையா இது சீனுக்கு நடுவுல. ஓ என் செல்லம், ஐயோ வாடி வாடி என் தங்கம், இத வந்துட்டேன். இது ஏன் குட்டிமா, இவ அப்படிதான் அடிக்கடி ஓடிடுவா. இது யாருப்பா? வா லேடி பூல், பேபி பூலுமா? மஞ்சமாக்கா,
இந்த பேபி புல் யாரு தெரியுமா? என் பையன்தான். அப்படின்னா இன்னைக்கு ஒரு சீன் இருக்கு போலயே. ஐயோ, நான் வேற ரெடி ஆகல. இருங்க, கொஞ்ச நேரத்துல ரெடி ஆகிடுறேன். இல்ல வேணாம், கிளைமேக்ஸ்க்கு நெருங்கிட்டோம். நாம கெசன்ட்ராவை தடுக்க வேண்டியது இருக்கு. ஹலோ கைஸ், இங்க பாருங்க. இப்ப என்னால சண்டெல்லாம் போட முடியாது, அப்புறமா நம்ம பாத்துக்கலாம். அண்ட் இந்த படத்தோட மெயின் டெட்பூலே நான் தான். நான் இருக்கும் போது நீங்கள வாழாட்டக்கூடாது. மக்கையா பேசாதடா டேய். ஆக்சுவலங்க இறங்குவோமா? மனித கவசம். அட பாவி, இன்னும் எத்தனை பேரை தாண்டா பலி கொடுப்ப? ஆடே தானா வந்து திக்கும் போது சும்மா விடலாமா? என்ன பாரா நைஸ்ஃபுல். எப்போ உனக்கு ஹீல் ஆகும்? என்ன ஹீலிங்கா? அப்படின்னா என்ன? சரியா போச்சு. சரி, அங்க பாரு, அந்த தள்ளுவண்டி கடையில ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கும். அதை நம்ம போய் எடுத்துட்டு வந்துட்டு உனக்கு ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பாப்போம். ஏன் கூட வா. என்னடா நடுவில் நிக்கிற? மூச்சு வாங்குதுடா. அதான்டா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம்ட்டு. உன்னால உயிர் வாழ முடியும். எங்க திரும்பி சொல்லு. உன்னால உயிர் வாழ முடியும். அப்படி எதையும் சொல்லு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அட போச்சே. ஏய் நம்ம செல்லம், யாரும் ஷூட் பண்ணிடாதீங்க. எங்க பாரு, இது நான் பார்த்துலாம் ஃபீல் பண்ண தேவையில்ல. ஆடியன்ஸ் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த சீனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரைலர்ல பார்த்ததுல இருந்து தெறிக்க விட்டுட்டு இருக்கானுங்க. பிஜிஎம் போடுறோம், ஸ்டார்ட் பண்றோம். ரட்டட்டா ரட்டட்டா டா 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 ரட்டட்டா ரட்டட்டா. தலைவன் ஸ்டான்லி இல்லைனாலும் எங்க மனசுல நீங்காம இடத்துல இருக்காரு. அதனாலதான் மார்வல் போஸ்டர் அடிச்சாச்சும் விசுவாசத்தை காட்டிட்டு இருக்காங்க. இப்ப வேற லேண்டிங்க தாய் தேர்ட் பார்ட் ஆனாலும் இந்த சூப்பர் ஹீரோ லேண்டிங் மட்டும் வரல. என்ன திரும்பவுமா? காய்ஸ், வீடியோல இருந்தா போயிட்டு இருக்கு. இதோட ஆஃப் பண்ணிக்கலாம். ஹே வோல்ஸ், சண்டே நிறுத்துங்க. அட நம்ம பீட்டர்யா. ஹே பீட்டர் 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 தாதீங்கடா, நம்ம பீட்டரே தான்டா. சரி, நீங்களே என் பீட்டர் கூட மஜா பண்ணுங்க. நாங்க கெசன்ட்ரா கதையை பாத்துக்கிறோம். டே ஹோனிட தலையா, கிளைமேக்ஸ் என்னன்னு பட்டுன்னு சொல்லு. சிம்பிளா தான் இருக்கணும். ஓகே ஓகே, சிம்பிள் தான். ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும், அப்பதான் மெஷின் ஃபெயிலியர் ஆகும். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அதை யாரு பண்ணாலும் இவரோட இருக்க மாட்டீங்க. இவன் கிடக்குறான் பைத்தியக்காரன் தலை. வா, நாம பாத்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் இரு. என்னதான் இருந்தாலும் உனக்குன்னு நமக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு நிலவு கூட இல்ல. அதனால நான் போறேன், நீ இங்கே இரு. உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹாய் சொல்லணும்னு மட்டும் சொல்லிடு. நான் பண்ண தப்புக்கு இதுதான் பிராயச்சித்தம். மஞ்சம்மாக்கா யாரு கிட்ட? நான் தான் ஸ்கோர் பண்ணுவேன் பாத்துக்கோ. ஏன்னா இது என்னோட தேர்ட் பார்ட். அச்சோ, என்னடா இது எட்டல? ஏ எட்டிடு, கிட்டவா கிட்டவா கிட்டவா. இருடா, நான் உள்ள வரேன் பாருடா. ஐயோ, இந்த கெசன்ட்ரா ஜெயிக்க போறாளே. யாரா இந்த பையன்? நான் தான் அந்த பையன். தெறிக்க விடுவோம். என்ன சூட்ல போட்டுக்கிட்டு மாஸ்க் காட்டுறான். யோ டைரக்டர், என்னோட படம்னு சொல்லிட்டு என்னையா பண்ணிட்டு இருக்க? ஸ்டார்டிங்ல இருந்து இவனுக்கே மாஸ்க் காட்டிட்டு இருக்க. என்ன நீங்க போலீஸ் மாதிரி லாஸ்டா தான் வரீங்க? எல்லாமே முடிஞ்சிருச்சு. பாய முற மூதேவி, இல்லீகலா டைம் ரிப்பேர் மிஷினை நீ ஆன் பண்ணிருக்க. அதுக்காக, அந்த குற்றத்திற்காக உங்களை நான் கைது பண்றேன். ஐயோ, இதுக்கு கெசன்ட்ரா தான் காரணம். ஆனா அவளை நான் என் தளபதிக்கு வச்சு நான் தடுத்துட்டேன். நமக்காக அவங்க உயிரியே தியாகம் பண்ணிருக்காங்க. அவர் உயிர் இழந்து விட்டார். என்ன மச்சான், இவனுக்கு சரியா பிஜிஎம்மே போட மாட்டானுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். வீடியோல மொக்க பிஜிஎம்மா அவன் போட்டுட்டு இருக்கான். ச்சே, இந்த எடிட்டரே சரியில்லை. இருங்க, எனக்கும் டைலாக் இருக்கு. டேட்போல் உங்களும் நல்லவங்க. இந்த பேரடாக்ஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஓ, நீங்க சொன்ன எல்லாமே சரியா தான் இருக்கும். ஓகே, கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. நீங்க பண்ண ஹீரோயிசம்னால ரொம்பவே நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மார்வலுக்கு இந்த வருஷம் சரியா போகல. ஆனா உங்களால நல்லா கல்லா கட்டிட்டாங்க, தெறிக்க விட்டுட்டீங்க. அதுக்காக ரிவார்ட்ஸ் கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. அந்த ரிவார்ட்ஸ் என்னன்னா, ஹுல்வரின் இனிமே மார்வலுக்கு தான் சொந்தம். ஆமா, 90 வருஷத்துக்கு உன்னை குத்துக்க எடுத்துட்டாங்களே. அண்ட் உங்க உலகமும் அழியாது வேட். சரி, நான் வரேன். ஐயோ இருங்க, மார்வல் ஆண்டவருக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு. அது என்னன்னா, வாயில சில பேர் எங்களை காப்பாத்தினாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களையும் வெளியே கூட்டிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நாளா இருக்கும். ஓகே, நான் ட்ரை பண்றேன். என்ன டைப் பண்றீங்களா? இல்ல, நான் ட்ரை பண்றேன்னு சொன்னேன். எல்லாரும் மார்வல் ஆண்டவரா ஆயிட முடியாது. அதுக்கு உதாரணம் தான் நான் ஒரு ஆளாகணும், புடுங்கி ஆகணும்னு என்னென்னவோ பண்ணேன். ஆனா நாம அப்படிலாம் பண்ண தேவையில்ல. நாமளாவே இருந்தா போதும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட, நம்மளுடைய ஃபேமிலியோட ரொம்ப ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணாலே அது ஒரு செம்ம கிக்கு தான். இப்ப நானும் என் ஆளு கூட ஒண்ணு சேர்ந்துட்டேன். என் மஞ்ச மக்கானும் அவன் பொண்ணு கூட ஒண்ணு சேர்ந்துட்டான். ஹே செல்லம், இது எல்லாம் உனக்காக தான். நீ என்னை எட்டி உதைச்சாலும், குப்பத்தொட்டில தள்ளினாலும், எப்பயும் இந்த மாமனோட இதயம் உனக்காக தான் துடிக்கும். இருங்க, படம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? எப்போ இது மார்வல் படம் என் கடைசின்னு ஒண்ணு இருக்கு. அதை பாக்குறேன்னா எப்படி? இந்த ஜானி பையன் சாவுக்கு நான் தான் காரணம், என் வாய் தான் காரணம்னு எல்லாரும் பொருளை பேசிட்டு இருக்கீங்க. அதுக்குதான் இந்த ஆதாரம். பிக் பாஸ் கரெக்டா ஃபுட்டேஜை காட்டிரு. அந்த கெசன்ட்ரா வெக்கம் கெட்டவ, மண்டையில முடியில்லாத சூனியக்காரி, அவ மட்டும் என் கையில கிடைச்சா அவளை ரோட்ல படுக்க போட்டு, ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ரோலரை வச்சு ஏத்தி அதுல இருந்து வர ரத்த பொரியலாக்கி சாப்பிடுவேன். பாருங்க என்னெல்லாம் பேசியிருக்கானு. நன்றி, வணக்கம்.